நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாரையும் கூப்பிட்டு எங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. சில வேளைகள்ல தப்பா நினச்சிக்கிடாதீங்க, இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் மணப்பெண்ணுக்கு பையனுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. அது நமக்கு தெரியும். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது எப்பயுமே ரொம்ப கம்மியான, இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் நல்லா தான் எடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எடுக்கிறது வந்து வேறுக்கு, மணப்பெண்ணுக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கும், எடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லும்போது அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எடுத்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அப்போது பெண் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, வேணாங்க, இது எதுக்கு எவ்வளவு, பொண்ணு எங்கள் பொண்ணு தான், என் மக தான் கெட்ட போகிறா, ஆனாலும் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க சம்மதிக்கலை. அப்போது ரொம்ப காஸ்ட்லி. இப்போ கிட்டத்தட்ட அந்த மணமேடையில் அந்த பொண்ணு போய் அங்கே நிற்கிது இல்லையா, அங்கே நின்று கிட்டத்தட்ட இப்போ இவ்வளவு இடைவெளியாவது இருக்கும், ஒரு 20-30 அடியாவது இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளி விட்டு உட்காந்துருக்குறாங்க ஆடியன்ஸ். இது 1.25 லட்சத்துக்கு எடுத்த சாரியா, இல்லை 1 லட்சத்துக்கு எடுத்த சாரியா, 1.5 லட்சத்துக்கு எடுத்த சாரியாங்கிறது இந்த 30 அடி 40 அடி இடைவெளி விட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? கூப்பிட்டு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு தான் சொல்லணும், இந்த சாரி வந்து நாங்கள் இவ்வளவு எடுத்துருக்கிற மாட்டோம் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ தூரத்தில் இருந்து பார்த்தா 1 லட்சத்துக்கு எடுத்ததும் அப்படி தான் தெரியும், 10,000க்கு எடுத்ததும் அப்படித்தான் தெரியும். அது மாதிரி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம கூப்பிட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையை பேசணும். அதனுடைய சிம்டம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில தெரியணும். அப்படியானால் ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை பிறர் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அப்படி என்னென்ன அடையாளங்கள் தெரியும், அதை இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். சரியா? ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்கான பல அடையாளங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அவன் எப்போதும் சந்தோஷமா இருப்பான். என்னங்க? எப்போதும் சந்தோஷமா இருப்பான், மகிழ்ச்சியா இருப்பான். ஏனென்றால் ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும், ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் பிரிக்க முடியாது. ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வசன ஆதாரத்தை நான் சொல்றேன், நீங்களே கவனிச்சுங்க. வாசிப்போம். இந்த தாவீது தவறை உணர்ந்து, நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கும் போது தவறை உணர்ந்து ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே ஒரு சங்கீதத்தை பாடியிருப்பாரு. அது எது? 51ஆம் சங்கீதம். அந்த சங்கீதம் 51 பாவ மன்னிப்பு பெறதுக்கு முன்னாடி உள்ளது 32ஆம் சங்கீதம். ஆனால் அதில் தொகுக்கும் போது பாவ மன்னிப்பு பெற்றதற்கு பின்னாடி உள்ளது 32ஆம் சங்கீதம், பாவ மன்னிப்பு பெறதுக்கு முன்னாடி உள்ளது 51ஆம் சங்கீதம். ஆனால் அது எழுதும் போது அது பின்னாடி வந்துருச்சு, இது முன்னாடி போயிடுச்சு. இருக்கட்டும், அந்த தொகுக்கும் போது, வேதத்தில் தொகுக்கும் போது அப்போ அந்த 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் அப்படிங்கிறார். உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். அப்ப ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும்னு சொல்லும் போது, இப்போ பாவம் செய்ததினால் அவர் அந்த சந்தோஷத்தை என்ன செய்திருக்கிறார்? இழந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அதை எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்திற்கே என்ன பேர் கொடுக்கிறாரு? ரட்சண்யத்தின் சந்தோஷம். அப்ப இந்த சந்தோஷம் எப்பதான் கிடைக்கும்? ரட்சிக்கப்படும் போதே கிடைக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் கிடைக்கிறது. உலகத்தில் வேற எதினாலும் இந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷமே அளவிட முடியாததுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் ரொம்ப சோகமா ஆரம்பிக்கும். ஆனா அது முடிகிறது ரொம்ப சந்தோஷமா முடியும் அந்த நிகழ்ச்சி.
அது என்ன அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் அதை படித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், சொல்லும் போதே புரிஞ்சுக்கிடுவீங்க அது எந்த சம்பவம் அப்படின்னு. பவுலும் சீலாவும் பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. பிலிப்பி பட்டணத்தில் போய் ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. சபை உருவாகுது. அதோடு கூட சாத்தான் சும்மா இருப்பானா? அதிகாரிகளையும் மக்களையும் தூண்டிவிட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு தடையை கொண்டு வர்றான். ஊழியர்களை பிடித்து அடித்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ஜெயிலில் கிடந்து கொண்டு தேவ ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க? கர்த்தரை பாடி மைமைப்படுத்துகிறாங்க. நடக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்னது? பூமி எதிர்ச்சி ஏற்படுகிறது. பூமி அதிர்ச்சி ஏற்படுவதோடு கூட சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்கின்றன? அசைகின்றன. சிறை கதவுகள் திறக்கின்றன. இந்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜெயிலர் என்ன செய்யறான்? தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த சத்தமெல்லாம் கேட்ட உடனே, அசைவெல்லாம் கேட்ட உடனே படார்னு முழிச்சு பார்க்கறான். கதவெல்லாம் திறந்திருக்கு. அப்போ உடனே சொல்றான், நினைக்கிறான், எல்லாம் தப்பிச்சிட்டாங்க போல தெரியுது. அப்படியானால் கடமையில் தவறின காரணத்துக்காக, டியூட்டியில் இருக்கும்போது தூங்கினதுனால, கைதிகள் எல்லாம் தப்பி போனதுனால என்னை கொண்டு போய் விசாரித்து மரண தண்டனை, ஏன்னா அப்போ ரோம கவர்மெண்ட்டு இரும்பு ஆளுகை, அது மரண தண்டனை கொடுப்பாங்க. அந்த மாதிரி விசாரிக்கப்பட்டு கடமையில் தவறின காரணத்துக்காக கொல்லப்பட்டான் அப்படிங்கிற ஒரு அவப்பெயரை கேட்டு சாகிறத விட அதுக்கு முன்னாடி நானே செத்துறதா நல்லதுன்னு முடிவு பண்ணி தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் பவுலும் சீலாவும் பார்த்து, சிநேகிதனே, உனக்கு ஒரு தீமையும் அறிவித்துக் கொள்ள வேண்டாம், நாங்கள் யாரும் தப்பிச்சு போல, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பிழைக்க தெரியாதவர் என்ன, நம்மளை மாதிரி உள்ள ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இப்போ கதை முடிஞ்சிடும். இவன் மனம் திரும்பாமல் இருந்தால் சரிதான், எது தற்கொலையிலிருந்து பின்வாங்காமல் இருந்தால் சரிதான், முடிச்சிட்டானா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. நம்ம புத்திக்கும் அவர் புத்திக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம். அப்போது அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு தீங்கை வருவித்துக் கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ உடனே அவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். உடனே பவுல் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறான். இதெல்லாம் அந்த இரவிலேயே நடக்குது. அவன் விசுவாசித்தான், ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றான். இனி பவுல் அன்று இரவு தானே, பொழுது விடுவதற்கு முன்னதாக ஞானசானமும் பெற்றான். அதுக்கடுத்து பைபிளில் வாசிக்கிறோம், தன் வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்தான். தற்கொலைக்கு முயற்சித்த ஒருவனுடைய அந்த ஸ்டோரி, அந்த சரித்திர நிகழ்வு, வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்தான் என்று கூறி அந்த சம்பவத்தை நிறுத்துகிறார் டாக்டர் லூக்கா. இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ரட்சிப்பின் அனுபவம் கிடைத்ததும் வீட்டார் அனைவருமாக என்ன செய்கிறார்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும், ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் நல்ல ஆன்மீக சந்தோஷத்தை எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் அனுபவிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம், அவன் யாருங்க? ரட்சிக்கப்பட்டவன். இருக்கணும். சில வேளைகளில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாய் இருந்தாலும் கூட நம்முடைய சந்தோஷம் குறைந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். நம்ம என்ன எல்லாருமே பரலோகத்திலேவா இருக்கிறோம்? துக்கமே வராமல், வருத்தமே வராமல், சோகமே வராமல், எப்போதும் 24 hours சந்தோஷமாக இருக்கணும்னா அங்கே போனால் தான் இருக்க முடியும். இந்த பூமியில் நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டம் தான். இதில் பல பிரச்சனைகளை நம்ம என்ன செய்து ஆகணும்? சந்திச்சு ஆகணும். பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. ஊழியக்காரங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. நான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கிறேன், அவருக்கு என்னங்க, அவர் ஊழியக்காரரு, 24 மணி நேரமும் பைபிளும் கையுமா அப்படியே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் இதை நினைக்கிறதெல்லாம் சரிதான். பைபிள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், வசனத்தை படிக்கிறேன், அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அதெல்லாம் சரிதான். அவருக்கு என்ன, கவலையே கிடையாது, துக்கமே கிடையாது, அவருக்கு என்ன, வாழ்க்கையே பரலோகம்தான் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன உண்டுங்க? சோகங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு வரும்.
ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை உலகத்தால் கொடுக்கவும் முடியாது, உலகத்தால் எடுத்து போடவும் முடியாது, எடுத்து போடவும் முடியாது. இதை சொல்லும்போது வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது. அது இரவு நேர செய்தியில் கொடுக்கணும்னு யோசித்தேன். அந்த சம்பவத்தை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இது அதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். உலகத்தின் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்காவினுடைய அடர்ந்த காடுகளில் காட்டுப்பகுதியிலே வசித்து வருகின்ற அந்த காட்டுவாசிகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறதுக்காக மிஷனரிகள் பலர் அவ்வப்போது புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அதிலே ஆரம்ப காலங்களில் புறப்பட்டு போனவர்களில் ஒருவர் ராபர்ட் மொஃபட் அப்படிங்கிற ஒரு தேவ ஊழியர், ஒரு மிஷனரி. அவர் புறப்பட்டு போனார். அவர் அங்கே போய் ஊழியம் செய்தார். அவர் போன அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, அந்த ஆதிவாசிகள் மத்தியில் ஒரு மனிதன், அவங்களுக்கெல்லாம் அந்த இனத்தின் நடுவில் இருக்கிற ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதன். அவனுடைய பேர் ஆப்பிரிக்கனர். அவன் பேர் ரொம்ப கொடூரமானவன், ஆஜானுபாகுவான உடல்வாகு கொண்டவன். ஆனால் நெஞ்சத்தில், இதயத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாதவன், கடினமான ஒருவன். எந்த ஈனச் செயலையும் கொடூர செயலையும் தங்கு தடையின்றி அனாயாசமாக செய்யக்கூடியவன். இவனால் அரசாங்கத்திற்கே மிகப்பெரிய தலைவலி. ஆனால் இவனை பிடிக்க முடியாது. அப்போது தென்னாப்பிரிக்கா அரசு உத்தரவு போட்டது, ஒரு விளம்பரம் செய்தார்கள். இந்த ஆப்பிரிக்கனரை பிடித்து கொண்டு வருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு. அந்த அந்த விளம்பரம் நடைமுறையில் இருக்கின்ற காலகட்டத்தில் இவர் மிஷனரி அங்கே போகிறார் ஊழியத்துக்காக. போகும்போதே இவரை பற்றி, இந்த ஆப்பிரிக்கனரை பற்றி நிறையா கேள்விப்படுறார். அவன் அப்படியா இப்படியா நிறையா கொலை பண்ணியிருக்கான், நிறையா பண்ணியிருக்கான், அப்படி பண்ணியிருக்கான், இப்படி பண்ணியிருக்கான். அவனை பற்றி கேள்விப்படும்போது மனசில் கொஞ்சம் அப்படியே பக்குன்னு இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரு. போகிறாரு, ஊழியம் செய்கிறாரு. ஒரு தடவை இவர் அப்படியே ஊழியத்துக்கு போயிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சரசரன்னு ஒரு சத்தம், அடர்ந்த காட்டினூடாக போகும்போது அந்த சலசலப்பு கேட்ட உடனே ஒரு கணம் அப்படி மூச்சு அப்படி நிற்கிறது மாதிரி ஒரு உணர்வு. பார்த்தா கருப்பு நிற உருவம், ஆஜானுபாகுவான கட்டான உடல், கொடூரமான முகம் கொண்ட ஒரு மனிதன் நிற்கிறான் முன்னாடி. பார்த்த உடனேயே ஏற்கனவே விளம்பரத்தில் பார்த்ததில் தெரிஞ்சு போச்சு, இவன் அந்த கொடியவன் தான், ஆப்பிரிக்கனர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது, க்ளோஸ், நம்மளை கொன்னுட்டான் அப்படின்னு நினச்சாரு. மனசு அப்படியே படைக்குது, படபடங்குது, என்ன செய்யணும்னு தெரில. இதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கிறது. ஆண்டவரே, இவனை தான் நான் சந்திக்கணும்னு என் மனசில் நினச்சேன். ஆனால் இவனை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ இவன்கிட்ட நான் பேசணும். என் மனநிலை இப்போ இருக்கிறதுல இவன்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. இவன்கிட்ட பேசுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு படபடன்னு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அவன்கிட்ட மெதுவாக பேச ஆரம்பித்த போது அவன் அப்படியே கேட்குறான். கேட்டுட்டு அப்போ சொன்னார், நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாமா? உடனே அவர் போய் உட்காந்து அவரை பேசுகிறார். ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு, அவருடைய அன்பை பற்றி சொல்கிறாரு, அவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்கிறாரு, பாவ மன்னிப்பை பற்றி சொல்கிறாரு. அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவன் கேட்குறான், என்னையவும் மன்னிப்பாரா? நீங்க சொல்ற ஆட்கள் இவங்களெல்லாம் விட, யார் யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சாருன்னு நீங்க சொல்றீங்கல்லங்க, இவங்க எல்லாத்தையும் விட நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். என்னுடைய பாவம் ரொம்ப அதிகம், ரொம்ப அக்கிரமம். என்ன எப்படிங்க மன்னிப்பாரு? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டா அவங்கிட்ட பேசினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இருண்ட வாழ்வில் கடந்த, அனுபவத்திற்குள் கடந்த ஆப்பிரிக்கருடைய இதயத்தில் பிரகாசிப்பித்தார். பாவ இருள் நீங்கினது, ஜீவ ஒளி அவனுடைய இதயத்தில் ஊடுருவியது. தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். சரியா ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா கொடூரமானவன். ஆனா தான் செய்த தப்புகளை எல்லாம் அப்படியே சொல்றான், அழுகிறான், மன்னிக்கும்படி கேட்கிறான், மன்றாடுறான். அவனே அழுது முடிகிற வரைக்கும் அழட்டோன்னு இவரும் பேசாம விட்டுட்டு உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அழுது முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு திரும்ப எழுந்து இவரை பார்த்து சொல்கிறான், என் மனசுல இருந்து ஒரு பெரிய சுமை நீங்கிடுச்சுங்க.
நான் இப்போ நல்லா இருக்கிறேன், மனசில் ஒரு அமைதி இருக்குது, இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். சொல்லி முடித்தோடனே அப்புறம் இவரே கூட கூட்டிகிட்டு போயிட்டார், அவருடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் கவர்னரை பார்க்க போகிறாரு, அவனையும் அழைச்சிக்கிட்டு போகிறாரு ஆளுநரை பார்க்க. எதுக்குன்னா விளம்பரம் அங்கே தானே வந்திருக்குது, இவனை பிடிச்சு கொண்டு வர்றவங்களுக்கு தகுந்த சம்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி வாயில் காப்போன் வாட்ச்மேன்ட்ட இருந்து செய்தி போகுது, இந்த மாதிரி ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்கிறாரு, வெளியில் நிற்கிறாங்க, கூட இன்னொருத்தனும் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே சரி வர சொல்லு அப்படின்னு கவர்னர் சொல்லிட்டார். இவன் உள்ளே போகிறார், இவர் ராபர்ட் மோஃபட் உள்ளே போகிறார். போகிறோடனே ஒரு ஆங்கிலேய மிஷினரி இங்கிலீஷ்காரர் உடனே வந்த உடனே இவர் கவர்னர் எழுந்து நின்று அவருக்கு கை கொடுத்து வரவேற்று உட்கார சொன்னார். அவர் வரும்போது கொஞ்சம் அப்படி ஒதுங்குற நேரத்தில் பின்னால் இந்த உருவம் நிற்கிது. பார்த்த உடனே அவரே மிரண்டு போனார். என்னது, அப்படியே கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டு அவர் அறியாமல் சொன்ன வார்த்தை, இது உலகத்தில் 8வது அதிசயம் அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு பிரமிச்சு போய் நின்னவர் தன்னை அறியாமலேயே சொல்றாரு, இது உலகத்தில் 8வது அதிசயம். அவ்வளவு கொடூரமானவன் சாந்தமாய் அமைதியாய் வந்து நிற்கிற அந்த காட்சி அவரை சிலிர்த்து போக வைத்தது. அதுக்கப்புறம் அந்த அந்த மனிதன் நல்ல விசுவாசியாக இருந்தான், ஆண்டவரை பற்றி அநேகருக்கு சொன்னான், சந்தோஷத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான். நான் என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அவன் எவ்வளவு கொடியவனாக முன்பு இருந்தாலும் அவன் உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே வரும்போது அந்த மாற்றம் அவனில் இருக்கும், தெரியணும். சில வேளைகளில் நம்முடைய சந்தோஷம் குறைஞ்சுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கஷ்டங்கள் போராட்டங்கள் வரும்போது நமக்கு அது வரும். ஏன் பவுல் தெசலோனிக்கேயருக்கு நிருபம் எழுதும் போதே சொல்றாரு, செத்து போனவங்களை பற்றி நீங்கள் துக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மரித்தோரை நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லாத அவிசுவாசிகளை மாதிரி நீங்கள் துக்கப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர துக்கமே படாதீங்கன்னு சொல்லலை. நான் விசுவாசியாக இருக்கிறேன், அதனால யாரு செத்தாலும் கல் நெஞ்சக்கார மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பேன் இப்படின்னு எவனாவது சொன்னான்னா அவனுக்கு மெண்டல் தான் அர்த்தம், பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னு அர்த்தம். லாசரு மரித்த போது ஆண்டவரே துக்கப்பட்டாரா இல்லையா? கண்ணீர் வடிச்சாரா இல்லையா? அதனால துக்கங்கள் வாழ்க்கையில வரும், ஆனால் அதன் நடுவிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படி இருந்தார். அவரை பற்றி ஏசாயா சொல்லும் போது சொன்னாரு, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார் என்று. அப்ப அவருடைய வாழ்க்கை துக்கமாய் இருந்ததுன்னு சொல்லி இருக்கு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சந்தோஷம் உள்ளவராய் இருந்தாரான்னு கேட்டா இருந்தாரு. அதுதான் திருவள்ளுவரும் சொன்னாரு, இடுக்கண் வருங்கள் நகுக, துன்ப வரும் வேலையில சிரிங்க. அதான அர்த்தம்? ஆமா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு விசுவாசியால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆகையினால் அந்த சந்தோஷத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன் அப்படிங்கிறது. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஊழியத்துக்கு அனுப்பினாரு. அவங்க எல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பி வந்தபோது, நான் உங்களை அனுப்பினேனே, உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லையா அப்படின்னு கேட்டபோது, ஒன்றும் குறைவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. அற்புதங்கள் நடந்ததெல்லாம் சொன்னாங்க, ஆவிகள் துரத்தப்பட்டதையெல்லாம் சொல்லி அப்படியே பூரி படைஞ்சாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால் நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறபடியினால் சந்தோஷப்படுங்கள்னு சொன்னார். உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறபடியினால் சந்தோஷப்படுங்க. அப்போ ரட்சிக்கப்படும் போது நம்முடைய பெயர் என்ன செய்யுதுங்க? பரலோகத்தில் எழுதப்படுகிறது. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட விசுவாசியினுடைய அடையாளம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் காணப்படுகிற அடுத்த அடையாளம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சபை எங்க இருக்குன்னு தேடி போய் அதுல சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவான். இது இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானாங்கிறதே சந்தேகம். என்னங்க எப்படி சொல்றீங்க? அப்போ ஒருத்தன் சபைக்கு வரலன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவன் இல்லையா? நான் சொல்லலைங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுதுங்க, பைபிள் அதில் எழுதி இருக்குதுங்க, அதை சொல்கிறேன் நான்.
சவுலை பற்றி. எந்த சவுல்? புதிய ஏற்பாட்டு சவுல். என் பேரில் பாதி இருக்குல்ல, பவுல். என்னை என் பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் பாலிமானுவேல்னு சொல்லுவீங்க. சரிதான், பாலிமானுவேல் தான். ஆனால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு வச்சது பால்னு வைக்கல, பவுல்னு தான் வச்சாங்க. பவுல் அப்படின்னு தான் வச்சாங்க. பின்னாட்களில் இது எப்படியோ பால்னு மாறிப்போச்சு. அது இங்கிலீஷில் இந்த நோட்டீஸில் எல்லாம் போடும்போது அது பாலிமானுவேல்னு அப்படின்னு வைக்கிறதுனால அது அப்படியே மாறிப்போச்சு. ஆனால் இன்றைக்கும் என் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா என் கூட பிறந்தவங்க, என்னுடைய சொந்த பந்தங்க, அப்போ என்னுடைய தம்பிமாருக்கு தங்கச்சிமாருக்கு, குடும்பங்களில் உள்ளவங்க, பிள்ளைங்க, இவங்கெல்லாம் என்னைய கூப்பிடுறது பவுல் அண்ணன், பவுல் அண்ணன், பவுல் பெரியப்பா அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பவுலுங்கிற அந்த பேரை கேட்கும்போதே, அந்த வார்த்தையை கேட்கும்போதே இதயத்தில் அப்படியே பால் வார்க்கிறது மாதிரி இருக்கும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டு, நான் வேதவசனத்தை நல்லா போதிக்கிறதுனால எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் வாயா உன்னை வாயான்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவர் பேரை வச்சிருக்கு. யார்? பவுல் அப்போஸ்தலனுடைய பேர். அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டாரு அப்படிம்பாரு என் தம்பிமார்கிட்ட சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ரொம்ப சந்தோஷமாக கேட்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் என்ன செய்கிறது, என்னை இப்போதும் பவுல்னு கூப்பிடுறது தான் விரும்புகிறேன். ஆனால் எல்லாமே பாலிமானுவேல்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் அப்படி தான் கூப்பிடுறீங்க. சரி ரைட். அப்போ அர்த்தம் எல்லாம் ஒன்று தான். தமிழில் சொல்லும்போது பவுல்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் வரும்போது பால்னு வந்துடுது. ஆனால் பவுல்னு சொல்லும்போது மனசில் அது ஒரு சந்தோஷம். ஏன்னா பவுல் அப்போஸ்தலன்னு சொல்கிற மாதிரி நம்மையும் சொல்லிக்கிடுறாங்களே அப்படின்னு ஒரு ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சி. அப்போது அந்த பவுலை பற்றி ஒரு வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வரும். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்க. 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26வது 23வது வசனத்துல இருந்து. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். இது தமஸ்கு பட்டணத்தில் நடக்கிற சம்பவம். இப்ப நான் வாசிக்கிறது. சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியா இறக்கி விட்டார்கள். தமஸ்குவில் உள்ளவங்க கொல்ல பார்க்குறாங்க யூதர்கள். உடனே அங்கே உள்ள சீசர்கள் இவர் மேலே கொல்ல போகிறாங்கன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே அவரை இரவாக கூப்பிட்டு பத்திரமா ஒரு கூடையில் உட்கார வச்சு மதில் வழியாக இறக்கி விட்டாங்க. எனக்கு இதை வாசிக்கும் போதெல்லாம் நெகிழ்ந்து போயிடுவேன். எனக்கு என்ன ஆச்சு, நானே நெகிழ்கிறேன். பவுல் இம்மானுவேல் நெகிழ்கிறேன். நான் பவுல் எப்படி நெகிழ்ந்து போயிருப்பார் அந்த சம்பவம் நடக்கும்போது. ஏன்னா அந்த சீசர்களை கொல்றதுக்கு தான் எருசலேமிலிருந்து பிரதான ஆசாரியர்கள்ட்ட இருந்து அதிகார பத்திரத்தை உத்தரவை வாங்கி கொண்டு போறாரு. போற வழியில தான் கர்த்தர் சந்திக்கிறாரு. அப்படித்தானே? எருசலேமிலிருந்து தமஸ்கு பட்டணத்துக்கு போறாரு. எதுக்கு? எருசலேமில் இருக்கிற சபையை துன்புறுத்தி நாசம் பண்ணி அதை ஒரு வழி பண்ணிட்டாரு. சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கோம். அந்த பாழாக்கி அப்படின்னு வர்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படும் தெரியுமா? நல்லா அழகா தோட்டம் போட்டிருப்போம், திராட்சை தோட்டம் போட்டிருப்போம், இல்லைன்னா மற்ற தோட்டங்கள் போட்டிருப்பாங்க. இஸ்ரேல் தேசத்தை பொறுத்த மட்டும் அந்த தோட்டம் போட்டுட்டு அது நல்லா முளைத்து கனி கொடுத்து தயாராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் காட்டு பன்றிகள் உள்ள போய் மிதிச்சு கடிச்சு கொதறி நாசம் பண்ணி அதை ஒரு வழி பண்ணுனா எப்படிங்க இருக்கும்? அதை குறிப்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் கிரீக் நியூ டெஸ்டமென்ட்ல எழுதியிருக்கு. சவுல் இன்னும் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான், சபையை செதைக்கிறான். அதை ஓரளவு ஒரு வழி பண்ணிட்டு, ஆனாலும் இப்ப இவருக்கு வெறி அடங்கல. யாருக்கு? சவுலுக்கு. ஏன்னா அவர் ஒரு ஓநாய். என்னங்க பவுலப்போஸ்தலனை இப்படி பேசுறீங்க அப்படின்னு என் மேல கோவப்படாதீங்க. இதை நான் சொல்லல, அவரே தன்னை பத்தி அப்படித்தான் சொல்றாரு. இவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த பென்யமீனை பற்றி சாக போற நேரத்தில் பென்யமீனை பெற்றெடுத்த அப்பன் யாரு? யாக்கோபு.
பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கள கடைசி ஆசீர்வதிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றியும் ஒன்னொன்னு சொல்லுவார்ல. அப்போ பென்யமீனை பற்றி என்ன சொல்லுவார்? பென்யமீன் பீறுகிற ஓநாய். அப்போ இனி என் மேலே கோவப்பட மாட்டீங்கல்ல? பென்யமீன் பீறுகிற ஓநாய் அப்படின்னு அப்பனே சொல்லியாச்சு. இப்போ அந்த கோத்திரத்தில் வந்த சவுல் சொல்றாரு, நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமீன் கோத்திரத்தான் அப்படின்னா ரொம்ப அகம்பாவத்தோட ஆணவத்தோடையே சொல்றாரு, நான் ஓநாயின் வர்க்கத்தை சார்ந்தவன். அடுத்தான அர்த்தம். அப்ப இப்போ அந்த ஓநாய் எருசலேமில் இருக்கிற மந்தைக்குள்ள சபைக்குள்ள புகுந்து அந்த விசுவாசிகள் ஆகிய ஆடுகளை கடிச்சு கொதறி அந்த சபையை சின்னாபின்னப்படுத்திட்டு, ஆனாலும் வெறி அடங்காம இப்ப எங்க ஓடுது? தமஸ்குவுக்கு போகுது. அங்க உள்ள சபையை நாசம் பண்றதுக்கு போறதுக்கு வழியில சீறி போற இந்த ஓநாய யூதா கோத்திரத்து சிங்கம் ஒரு கவிச்சு கதை முடிஞ்சு. அதை நான் அப்படிதான் நினைப்பேன். இது போது ஓநாய், அங்க ஒரு சிங்கம் தயாரா நிக்குது, ஓட விட்டு பாக்குது. இவர் இங்க புறப்படும் போதே சிங்கத்துக்கு தெரியும், ஆனாலும் ஓட விடுறாரு. ரொம்ப எல்லாம் ஓட முடியாதுங்க. அவரை விட்டுட்டு ஓட விட்டு பார்ப்பாரு, பிடிப்பார். கரெக்டா தமஸ்கு பட்டணத்தை நெருங்கும் போது சிங்கம் வந்து இவரை கவ்வி பிடிக்க, ஓநாய் வந்து சிங்கத்தின் பிடியில பிடிபட்டா பிற கதி என்ன ஆகும்? அன்னைக்கு சரணடைஞ்சது தான். அப்புறம் அதுல இருந்து விடுபடுறதுக்கு இவரே விரும்பல, அவருக்கு அடிமையாயிட்டார், அந்த அன்புக்கு அடிபணிந்தார். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தமஸ்குவில் இருக்கிற விசுவாசிகளை சபையை அழிக்கிறதுக்காக போனாரு. அந்த விசுவாசிகள் தன்னை கொல்ல வந்தவனை இப்ப என்ன செய்யறாங்க? கூடையில இறக்கி வச்சு பாதுகாப்பா போய் சேர்ந்துருங்கிறாங்க. இத கொஞ்சம் யோசித்து பார்த்தா, நானே இப்படி ஃபீல் பண்றேன்னு பவுல் எப்படி பண்ணிருப்பாரு? இந்த அன்பை புரிஞ்சுக்கிடாம இவங்களை கொல்றதுக்கு வந்தமேன்னு நினைச்சு வருத்தப்படுவார்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்களா? நினைக்கணும்ல. அவர் அப்படி நினைக்கிறாருங்கிறத நான் எதை வச்சு புரிஞ்சுக்கிடுறேன்னா, தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும் போது சொல்லுவாரு, ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதியில்லாதவன், ஏனென்றால் நான் கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தினவன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினா ஒரு அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுவதற்கே தகுதி இல்லாதவன். அந்த உணர்வு இருக்கிறதுல அப்புறம் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லிட்டு அதோட நிறுத்த மாட்டாரு. வசனத்தினுடைய கடைசி பகுதியில சொல்வார், அந்த பாவிகளில் பிரதான பாவி நான். இதெல்லாம் அதை நினைக்கிறதுனால வர்ற வார்த்தைகள் அது. அப்படி வந்த அந்த சவுல் இப்ப தமஸ்கு விசுவாசிகள் கொல்ல பாக்குறாங்க. பிரதர் நீங்க போயிடுங்க அப்படின்னு இரவா கூப்பிட்டு உட்கார வச்சு மதில் வழியா இறக்கி விட்டு எங்க அனுப்பிட்டாங்க? எருசலேமுக்கு அனுப்பிட்டாங்க. எருசலேமிலிருந்து தமஸ்கு விசுவாசிகளை கொல்றதுக்கு அதிகாரத்தை வாங்கிட்டு வந்தவர் அதிகார பத்திரத்தை எல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு இப்ப கிறிஸ்தவனா மாறி ஞானசானமும் எடுத்துட்டு இப்ப எங்க போறாருங்க? எருசலேமுக்கு போறாரு. அடுத்து நீ பாருங்க, 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். சவுல் சபையில் சேர்ந்து கொள்ள பார்த்தான், சீசர்களுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அந்த வார்த்தை அப்படி லைன் பண்ணியிருப்பேன். ஏன்? சபையை துன்புறுத்த போனவர், சபையை அழிக்க போனவர், நாசம் பண்றதுக்காக போனவர் இப்ப என்ன செய்யறாருங்க? சபையில் சேர்ந்து கொள்ள பார்க்கிறார். ஏன்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு சபையில் சேர்ந்து கொள்ளணுங்கிற எண்ணம் தானாகவே வருது, வரும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்க, நான் ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு சபையோட ஐக்கியப்படாம, சபை ஃபெல்லோஷிப்ல இல்லாம அவன் வீணா சுத்திக்கிட்டு இருந்தான்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானாங்கிறது சந்தேகம். இவரால சபைக்கு இப்ப போகாம இருக்க முடியல. அதுவும் கூட அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் இன்னும் கூட அதை கவனிச்சு பார்த்தேன். சபை சீசர்களுடனே
சேர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு ரொம்ப சீரியஸா தெரிஞ்சிருக்காது. சேர்ந்து கொள்ள பார்த்தான். இதுல இருந்து என்ன தெரியுது? இவர் முயற்சி பண்றாரு, அவங்க ஏத்துக்கல. இவர் முயற்சி பண்றாரு, அவங்க ஏத்துக்கல. எப்படி ஏத்துக்கிடுவாங்க? ஸ்தேவானை கொண்டு போட்டாரு, விசுவாசிகளை துன்புறுத்திருக்கிறாரு, அநேக சகோதரர்களையும் புருஷர்களையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கட்டி ஜெயிலில் அடைச்சிருக்கிறாரு. இப்ப நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேங்க, நானும் ரட்சிக்கப்பட்டேங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிடுறேங்கன்னு சொன்னா இயல்பா என்ன வரும்? இந்த பொள்ளாச்சியிலேயே இருக்கிறதுலையே ஒரு கிறிஸ்தவத்திற்கு எதிராக செயல்படுகிற ரொம்ப மோசமான ஒருத்தர், அங்கங்க சர்ச்சுகளை இடிக்கிறது, இந்த மாதிரி ஊழியக்காரங்க போய் நோட்டீஸ் கொடுத்தா அவங்கள அடிச்சு நொறுக்கிறது, பைபிளை பிடிச்சி கிழிச்சு எறிகிறது, துண்டு பிரதிகளை கிழிச்சு எறிகிறது, இந்த கூட்டத்துக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்தினவர் திடீர் யாரோ ஒருத்தர், சும்மா ஒரு கற்பனையில சொல்றேன், அவர் திடீர்னு வர்ற ஞாயிற்றுக்கிழமை இங்கே நின்றுக்கிட்டு, நானும் உங்க இயேசுநாதரை நம்புறேங்க, நான் இனிமே உங்க கூடயே நான் வந்துடுறேன்னு சொன்னா, வாங்க 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 ரொம்ப சந்தோஷம் வந்துருங்கன்னு உடனே ஏத்துக்கிட்டதுக்கு மனசு வருமா? நம்ம நல்லவங்க தான், ஆட்கள் வரணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம், சரிதான். ஆனா இப்படிப்பட்ட ஆள் வரும்போது கொஞ்சம் யோசனை பண்ணுவோம்ல. என்னடா புதுசா தெரியுது, அங்கங்க கடைசியில் என்னதான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படின்னு கடைசியில் இங்கேயே வந்துட்டாரு. இனி உள்ள என்னென்ன பண்ண போறானோ யாருக்கு தெரியும். உடனே மூப்பர்கள்லாம் கூட்டிடுவீங்க, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிடுறேன்னு சொல்றாங்க. உடனே அதுல சிலர், இதை விட பெரிய பெரிய சர்ச்செல்லாம் இருக்குதுங்க, ஏன் அங்க போகாம இங்கே வந்திருக்கிறான் இந்த ஆளு, என்ன பண்ண போறானோ, இப்படி பலவாறு யோசிப்போம்ல. அனுபவிச்சவங்களாச்சே அந்த சபையாரு, அதனால அவங்க என்ன செய்யறாங்க, தயங்குறாங்க. ஆனாலும் இவர் என்ன செய்யல, பவுலுக்கு தெரியுது, நீங்க என்ன ஏத்துக்கலையா, உங்க கூட ஐக்கியப்படாம நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அதான் சேர்ந்து கொள்ள பார்த்தான், முயற்சித்தான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி சபையே நான் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க உங்களை பார்த்துக்கிடுறாங்க, உங்களை சேர்த்துக்கிடுறாங்கன்னு சொன்னாலும், இவன் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தா இவனால சபைக்கு போகாம இருக்க முடியாது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மைன்னா சபை ஐக்கியத்தை விரும்புவீங்க. பவுல் அப்போஸ்தலன் சபை ஐக்கியத்தை விரும்பினார் என்பது மட்டுமல்ல, அநேக சபைகளை ஸ்தாபித்தார், உருவாக்கினார். எந்த ஒரு மனிதன் சபையை பாழாக்கினாரோ அதே மனிதன் இப்போது சபைக்கு சேர்ந்து கொள்ள பார்க்கிறாருங்கிறது மட்டுமல்ல, சபைகளுக்கு நிருபங்களை எழுதியிருக்கிறார். சபையில எப்படி நடந்து கொள்ளணும்னு இவரே அட்வைஸ் பண்ணி நிருபம் எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது என்ன சொல்றாரு? தாமதிப்பேனாகில் நான் சீக்கிரமாய், 1 தீமோத்தேயு 3:15, சீக்கிரமாய் உன்னிடத்தில் வருவேன் என்று நம்பி இருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாக இருக்கிறது. சொல்றாரா இல்லையா? பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கான அடுத்த அடையாளம் சபை ஐக்கியத்தை விரும்புவோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு விசுவாசியை சபைக்கு வாங்கன்னு, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆளை நீங்க சபைக்கு புறப்பட்டு வாங்க, சீக்கிரம் கிளம்புங்கன்னு தூண்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவசியம் இல்லை. வருவான், வரணும், அவனால இருக்க முடியாது. நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க.